கர்த்தருடைய நாமத்து ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாள்ல இந்த எல்ரோயி சேனலை பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரையும் இந்த புதிய ஆண்டுல உங்களை வாழ்த்துறேன். இந்த சேனலை பார்க்கறதுக்கு உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து பாருங்க, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த ஒரு வேத வசனம் 2 கொரிந்தியர் 3:17 வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பாருங்க, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ, ஒரு மனிதனுக்குள்ள இருந்தாலும் சரி, அவர் இருக்கிற இடத்துலயும் சரி, அவர் இருக்கிற இடத்துல எந்த இடத்துல எல்லாம் இருந்தாலும் சரி, விடுதலை உண்டு. இப்ப விடுதலைன்னு சொன்னாக்க பாருங்க, சில வேலை பணத்துல இருந்து விடுதலை, வியாதில இருந்து விடுதலை ஆண்டவர் கொடுக்கலாம். பாவத்துல இருந்து, சாப கட்டுகள் இருந்து, பொல்லாத சாசுடைய போராட்டங்கள், சாசியும் புடியில இருந்து, பாவ பழக்க வழக்கங்கள் இருந்து விடுதலை ஆக முடியாதபடி நான் விடுதலை ஆகணும்னு தான் நினைக்கிறேன். விடுதலை ஆக முடியலன்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்றதை கேட்கிறோம். ஒரு குடிக்கிறவங்களை, மது குடிக்கிறவங்களை போட்டு ஏப்பா இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற என்னன்னு சொன்னோம்னாக்கா, நான் குடியை கெடுக்கலாம்னு சொல்லப்படுது, உடம்பு பாதிக்கப்படுது. இப்ப குடியிலிருந்து விடுதலாங்கன்னா குடிக்காம இருக்கவங்க தான் பாக்குறேன், ஆனா என்ன முடியலையே அப்படிலாம் சொல்றாங்க. சில சகோதரர்கள் சொல்றதை நம்ம பாக்குறோம். அதே போல நிறைய பேரை சில பாவத்தில இருந்து விடுதலை ஆக முடியாத இப்படி தவிக்கிறாங்க. அப்ப அந்த விடுதலை ஆக வேண்டும் சொன்னாக்கா, ஏசப்பாவுடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் அசைவாடுற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆவியானவர் அசைவாடுற இடம் அங்க தேவ ஆலயத்துல அசைவாடுவாரு. பெந்தகோஸ்து சபைகளை போனோம்னாக்கா அங்கே ஆவியின் அபிஷேகம் கிடைக்கும், பரிசுத்தாவின் அபிஷேகத்துல கிடைக்கும். அதே போல நீங்களும் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னாக்கா கண்டிப்பா விடுதலை உண்டாகும். எப்பேற்பட்ட பாவ பழக்க வழக்கங்களா இருந்தாலும் சரி, எப்படி போதையா இருந்தாலும் சரி, அந்த போதை பழக்க வழக்கத்துல இருந்தும் சரி, எல்லா கட்டுகள் இருந்து, சாசுடைய கட்டுகள் இருந்து, எல்லா கண்ணிகள் இருந்து ஏசப்பா ஆவியானவர் உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்க அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இருக்கிற இடத்த நீங்க நாட வேண்டும். அப்ப விடுதலை உண்டு. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். பாருங்க, எங்க சர்ச்சில எல்லாம் சிலர் குடிகாரவங்க வர்றதுக்கு யோசிப்பாங்க. மது குடிக்கிறவங்க, சாராயம் குடிக்கிறவங்க எங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சுதான் வர்றாங்க. வந்தாக்கா குடிக்க முடியாது. அப்படி நாங்க யாருமே குடிக்காதுன்னு நாங்க போயிட்டு சொல்றதே கிடையாது. ஆனா அது அவங்களே அறியாதபடி அது குடிக்க முடியாம ஆகுது. சிலர் குடிச்சு வாந்தி வருது, சர்ச்சுக்கு போறதுனால நான் குடிக்க முடியல, எனக்கு ஒரே வாமிட்டா வருது அப்படிலாம் சொல்றத நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். வரமாட்டேங்கிறாங்க. அப்படி வந்தவர்களுக்கு எல்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறாரு. இப்ப என்ன, ஆவியானவர் இருக்கிறதுனால விடுதலை கொடுக்கிறாரு. அதே போல ஆவியானவர் இருக்கிற இடத்துல நீங்க போனாலும் சரி, அந்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொண்டாலும் சரி, எல்லா கெட்ட பழக்க வழக்கத்துல இருந்து, வியாதியில இருந்து, பிரச்சனையில இருந்து, எல்லாத்துல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அவரு விடுதலை தர்றது மட்டும் இல்ல, சமாதானத்தையும் சேர்த்து தருவாரு, ஆசீர்வாதங்களை சேர்த்து தருவார். இதெல்லாம் இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள், சாசுடைய கிரிகள், இருட்டெல்லாம் வெளியில போயிடுச்சுன்னா ஆசீர்வாதம் இங்க தங்கும், சமாதானம் இங்க தங்கும், சந்தோஷம் இங்க தங்கும், விடுதலை இங்க தங்கும், ஐஸ்வர்யம் இங்க தங்கும். சிலவே வராதபடி ஆண்டவரை காப்பிக்கிறாரு. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே தோத்து நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட உங்க பிள்ளைல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேருக்கிறா தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. நீங்க விடுதலை கொடுக்க தகப்பனையும் தோத்திரம். யாரெல்லாம் விடுதலை வேண்டும் சொல்லி விரும்புறார்களோ எல்லாருக்கும் நீர் ஒரு அற்புதம் செய்யும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தால ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நல்ல